வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்று இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை ஆயரும் மறைவல்லுநருமான புனித அம்புரோசனுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்தவ நம்பிக்கையை, கத்தோலிக்க நம்பிக்கையை அறிவிப்பதில் மிகச்சிறந்த போதகராகவும் வல்லுநராகவும் இருந்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். அவரை போலவே நம்முடைய வாழ்வும் இடையராது ஆண்டவருக்காக ஒளிர்விக்கப்பட வேண்டும் என்பதே இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ஆற்றலை இப்பலி வழியாக பெற்று நாம் சான்று பகர்வோம். இந்த திருப்பலியில் திண்டுக்கல் ரூபன் ஏஞ்சல் ஒப்புக்கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். தங்களுடைய மகன் லேண்டோ ஆன்ஸ்டன் பிறந்த 13வது ஆண்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், மகனுக்கு கல்வி ஞானத்தை தெய்வ பயத்தை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தி காக்கும்படியாகவும், மகள் லாக்ஸியையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வீடு கட்டுகிற பணியில் ஆண்டவர் தாமே துணை இருந்து வழிநடத்தும்படியாகவும், எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாகவும், குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், தன் கணவர் பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அந்தோணியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித அம்புரோசை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லுநராகவும் துணிவுடன் திருத்தூது பணிபுரிவதில் எடுத்துக்காட்டாக விளங்கச் செய்தீரே. முது திரு அவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்துக்கு ஏற்ற பணியாளர்கள் தோன்றச் செய்ய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூர்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 வரை. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளாலும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 35 முதல் 10வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 6 முதல் 8 முடிய. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அப்போது அவர்களிடம் அவர் கூறியதாவது, வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கிற வாசகங்கள் எத்தனையும் ஆண்டவரின் நாள் வருகிற போது நமக்கு உண்டாகுகிற மாற்றம் என்ன என்பதை குறித்து குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. எசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை தியானிக்கிற போது நமக்கு வெளிப்படுத்தப்படுவது என்ன? அப்பம் எப்படி துன்பமாகும், தண்ணீர் எப்படி ஒடுக்குதலாகும்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்பம் என்பது என்ன? உணவு. உணவு எப்படி உங்களுக்கு துன்பமாகும்? நீங்கள் குடிக்கிற நீர் எப்படி உங்களுக்கு ஒடுக்குதலாகும்? அன்பார்ந்தவர்களே, நாம் பல நேரங்களிலே இதை அனுபவித்திருக்கலாம். காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொன்னால், உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறோம், அங்கே போகட்டா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கும்போது கூட நமக்கு சில நேரம் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரியான நேரங்களிலெல்லாம் யாராவது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா என்ன சொல்லுவோம்? வேண்டாம்னு சொல்லிடுவோம். அப்போது அந்த உணவே நமக்கு பிடிக்கிற, தண்ணி குடிக்க சொன்னால் குடிப்போமா? அதுவும் குடிக்க முடியாது. எது கழிச்சிக்கிட்டு வருது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, வாமிட்டு வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நமக்கு வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமா இருக்குது, வேற வழி இல்லை, இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உண்ணும் உணவு உங்களுக்கு துன்பமாக இருக்கும், குடிக்கும் நீர் உங்களுக்கு உங்களையே ஒடுக்குதலாக இருக்கும் என்று இருந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் அப்படியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை வாழச் செய்வது, உயிரோட்டமாக இருக்கச் செய்வதே உணவும் தண்ணீரும் தான் என்று வைத்துக் கொள்வோம். அவையே அவர்களுக்கு துன்பமாக மாறி போனது. ஆனால் ஆண்டவர் வரும் நாளில் நடப்பது என்ன என்பதை குறித்து தான் ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்குகிற ஆசீர் என்கிற செய்தியிலே நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வரும் நாளில் எப்படி இருக்கும்? பாலைவனத்திலும் அவர்கள் உண்பார்கள், பாறையிலும் தண்ணீர் குடிப்பார்கள். பாலைவனத்திலும் அவர்கள் உண்பார்கள், பாறையிலும் அவர்கள் தண்ணீர் பருகுவார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் வரும் நாளில் உங்களுக்கு துன்பமே இராது. ஆண்டவர் உங்களுடைய முகத்தை காண்பார். நீங்கள் ஆண்டவரை கண்ணால் காண்பீர்கள் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக நமக்கு வாக்குறுதி தரப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால் 3 நிலைகளில் ஆண்டவர் தருகிற ஆசீர் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒன்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தரப்படுகிற ஆசீர்வாதம். அதாவது ஆண்டவர் தன்னை உங்களிடத்திலிருந்து மறைத்து கொள்ள மாட்டார், வெளிப்படுத்துவார். நீங்கள் எங்கனைக்கு போகணும், அதாவது இந்த பக்கமா அந்த பக்கமா, இடப்புறமா வலப்புறமா, இதையெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கற்றுத்தந்து விடுவார். இது உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். இரண்டாவது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? நிலங்கள் செழிப்பாக இருக்கும். ஆண்டவர் வரும் நாளில் நிலங்கள் உண்மையிலேயே வளமையானதாகவும் மிகுதியானதாகவும் இருக்கும் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, உங்களுடைய நண்பர்களாக உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகள் உண்மையிலேயே செழிப்பாக இருக்கும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் ஆசீர் பெறுவோம், நம் நிலங்களும் ஆசீர் பெறும், நமக்கு துணை புரிகிற கால்நடைகளும் ஆசீர் பெறும். எப்போது? நீங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிற போது, ஆண்டவரை தேடுகிற போது, நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக வாழுகிற போது. ஆண்டவரை தேடாமலேயே இருந்து கொண்டு இத்தனை ஆசீரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வழிகளை விட்டுவிட்டு புறம்பாக வாழுகிற மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? அவர்கள் அப்பமே அவர்களுக்கு துன்பமாக இருக்கும். அவர்கள் பருகுகிற தண்ணீரே அவர்களுக்கு கடுப்பாக இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பருகுகிற தண்ணீரே அவர்களுக்கு ஒடுக்குதலாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பாலைவனத்திலும் உணவளித்த ஆண்டவர் பாறையிலும் தண்ணீர் தருவார் என்று சொன்னால் நாம் அவரை அறிவோம், அப்போது ஆசி பெறுவோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள்.
உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். முதுமாட்சியை பரப்பிட புனித அம்புரோசை இடையராது ஒளிவித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற புனித அம்புரோஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோரோடு புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்பை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வரவேற்பேன் இறைவா, நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். வரவேற்பேன் இறைவா, தாளத்தில் அதிர்ந்த ரூபகனை, இக்காலத்தில் மலர்ந்த வான்மழையே. தாளத்தில் அதிர்ந்த ரூபகனை, இக்காலத்தில் மலர்ந்த வான்மழையே. ராகத்தில் மலர்ந்த மோகனனை, ராகத்தில் மலர்ந்த மோகனனை, இந்த நேசத்தில் இணைப்பேன் இசையமுதா. எந்த நேசத்தில் இணைப்பேன் இசையமுதா. வரவேற்பேன் இறைவா, நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். வரவேற்பேன் இறைவா.
அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில் அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில் பொன்மொழி போதகர் அறிவுரையில் பொன்மொழி போதகர் அறிவுரையில் இறைநாதத்தின் கீத தொனி கேட்பேன் இறைநாதத்தின் கீத தொனி கேட்பேன் வரவேற்பேன் இறைவா நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன் நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன் வரவேற்பே இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் புனித அம்புரோசின் படிப்பினைகளால் பயன்பெற செய்வீராக. அதனால் நீர் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன்